வேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நேற்றைய உரையில் சூரபத்மனிடம் தன்னுடைய மனைவி இந்திராணியை காப்பதற்காக சீர்காழியில் ஒரு மூங்கில் காட்டில் அவர்கள் இருவரும் மூங்கிலாக இருந்த நிகழ்வை பார்த்தோம். அந்த சமயத்தில் தேவர்கள் எல்லாம் இந்திரனை அங்கு பார்க்க கைலாசநாதரை கைலாசம் சென்று பார்க்கலாம் என்று அவரை அழைத்து கொண்டு செல்ல, அப்போது சாஸ்தா என்ற ஐயனாரை பாதுகாப்புக்காக அங்கே நியமித்த இந்திரன் அங்கிருந்து புறப்பட்ட நிகழ்வை பார்த்தோம். உடனே இந்திராணியும் ஐயனாரின் பாதுகாப்பில் மூங்கின் வளத்தில் இருக்கும்போது இந்திராணி ஐயனாரின் வரலாற்றை கேட்க, ஐயனார் இந்திராணியிடம் தன்னுடைய வரலாற்றை சொல்லத் தொடங்கினார் என்று நேற்று உரை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்து அமுதம் பெற்றார்கள். அந்த அமுதம் முழுதும் தங்களுக்கே வேண்டும் என்று தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் கடுமையான போட்டியும் சண்டையும் உண்டானது. இந்த நிலையில் அவர்கள் பிரச்சனையை தீர்க்கவும் சாகா வரம் தரவும் அமுதம் முழுவதும் தேவர்களுக்கே கிடைக்க வேண்டும் என்பதற்காக திருமால் மோகினி வடிவம் எடுத்தார். அவர் அமுதம் முழுவதையும் அசுரர்களுக்கு இல்லாமல் தேவர்களுக்காக வழங்கினார். மோகினியின் மீது மையல் கொண்ட அசுரர்கள் அமுதத்தை மறந்துவிட்டார்கள். இந்த நிலையில் மோகினி அவதாரம் எடுத்த திருமாலுக்கும் ஈசனுக்கும் தோன்றியவர் தான் ஹரிஹரபுத்திரன் அல்லது ஐயனார் அல்லது சாஸ்தா என்று அழைப்போம் அல்லவா அவர். இந்த வரலாற்றை இந்திராணிக்கு ஐயனார் விளக்கிக் கொண்டிருந்தார். ஐயனார் இந்திராணியை மிகுந்த பாதுகாப்புடன் பாதுகாத்து வந்தார். இந்த நிலையில் இந்திராணியை எப்படியும் அடைந்தே தீர வேண்டும் என்று சூரபத்மன் மிகுந்த துடிப்போடு விளங்கினார். தன் அண்ணன் சூரபத்மனின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவலுடன் அவன் தங்கை அஜாமிகி பல இடங்களில் அலைந்து திரிந்தார். அவள் அண்டங்கள் முழுவதும் இந்திராணியை தேடி அடைந்தார். இவ்வாறு தேடி அலைந்த அவள் இந்திராணி ஒரு நாள் அங்கே இருப்பதை தெரிந்து கொண்டு நேரடியாக சீர்காழிக்கு வந்துவிட்டார். அந்த பகுதியில் இருக்கின்ற அழகிய நந்தவனங்களில் அவள் சுற்றித் திரியும் போது இந்திரனின் மனைவி இந்திராணியை பார்த்து விட்டார். அவளை பார்த்ததும் அஜாமிகை தன்னுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று மகிழ்ச்சி அடைந்தார். இவளை தேடி பல இடங்களில் பல நாட்கள் திரிந்தும் நம்மால் பிடிக்க முடியாமல் இப்போது பிடித்து விட்டோம். இவளை கண்டுபிடித்து விட்டதை அண்ணனுக்கு தெரிவித்தால் மிகுந்த ஆனந்தமடைவான். இவளை தன்னுடைய இதய ராணியாக்கி மிகுந்த மகிழ்ச்சி அடைவான். இதுதான் தக்க தருணம் என்று முடிவு செய்த அஜாமிகி இந்திராணியை கைபிடித்து இழுத்தார். தன்னை துரத்தி சூரபத்மனின் தங்கை அஜாமிகி தன்னை பிடித்ததும் கண்டதும் இந்திராணி மிகவும் அஞ்சி போனாள். தன்னை விட்டுவிடும்படி கெஞ்சினாள். ஆனால் அஜாமிகி இந்திராணியை விடுவதாக இல்லை. அவளை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள். அச்சம் கொண்ட இந்திராணி மிகவும் சப்தமாக கதறி அழுதாள். உடனே ஐயனாரின் பிரதான வீரர்கள் ஒருவரான மகாகாலனுக்கு ஐயனார் ஒரு உத்தரவிட்டார். நீ சென்று இந்திராணியை காப்பாற்று என்று உடனே ஐயனாரால் ஏவப்பட்ட மகாகாலன் அங்கே சென்று இந்திராணியை காப்பாற்ற முயற்சி செய்தான். அஜாமுகி மகாகாலனை எதிர்த்தாள். இருவருக்கும் இடையில் நடந்த சண்டையில் மகாகாலன் அஜாமுகியின் வலது கையையும் அவளுக்கு துணையாக வந்த துர்முகியின் ஒரு கையும் வெட்டிவிட்டான். அவர்களை அந்த கோலத்துடனே செல்லும்படி விரட்டிவிட்டு இந்திராணியை காப்பாற்றினான். உலகம் முழுவதையும் ஒற்றை ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தவன் சூரபத்மன். ஆனால் அவனுடைய தங்கையான அஜாமுகி இங்கே அவமானப்படுத்தப்பட்டு விட்டார். அதை நினைத்த போது அஜாமுகியின் கோபம் கடுமையானது. அவள் தன் தோழி துர்முகியுடன் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் சீர்காழியிலிருந்து புறப்பட்டு சூரபத்மனின் நகரான வீர மகேந்திரபுரியை நோக்கி சென்றார். அவள் சூரபத்மனின் அரண்மனைக்குள் நுழைந்து அண்ணனிடம் நடந்ததையெல்லாம் கூறி கதறி அழுதார். உடனே சூரபத்மன் பிரம்மதேவனை அழைத்தான்.
கைகள் வெட்டப்பட்ட அஜாமுகி துர்முகி இருவர்களுக்கும் புதிதாக கரங்களை பிரம்மதேவனை கொண்டு உற்பத்தி செய்தார். ராமாயணத்தில் ராவணனின் தங்கை சூர்பனகை ராமனின் தம்பி லக்ஷ்மணனால் மூக்கு அறுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார். அதுபோல இங்கே முருகப்பெருமானின் அண்ணன் என்று கருதப்படும் ஹரிஹரபுத்திரனால் சூரபத்மனின் தங்கை அஜாமுகி கைகள் வெட்டப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார். சூர்பனகை அவமானப்படுத்தப்பட்டு ராவணன் சபையில் சென்று தன்னுடைய நிலையை கூறி அழுது நின்றார். அதுபோல அஜாமிகி தானும் அவமானப்படுத்தப்பட்டு சூரபத்மனின் சபையில் போய் அழுது நின்றார். பின்னர் சூரபத்மன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சூரியன், சந்திரன், நவகிரகங்கள், ருதுக்களை சிறையிலிருந்து விடுதலை செய்தான் அந்த சூரபத்மன். தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய உரையில் பார்ப்போமா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா.